ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். நான் போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 2 ரோலில் 7 கன் பேஸ்கெட் தான். இப்போ நான் இதுக்கு வந்து பேஸ்மெண்ட் அடி போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம எப்படி வயர் கட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரெட் கலர் வயருக்கு தான் நான் கட் வயர் எடுத்திருக்கேன். அதில் வந்து 6 அடியில் கிட்டத்தட்ட 20 வயர் வந்து கட் வயர் எடுத்துக்கணும். பேஸ் போடுறதுக்கு வந்து நான் வெள்ளை வயர், அதாவது ஒயிட் கலரு ரோல் தான் எடுத்துக்கிட்டேன், ரன்னிங் ரோலு. 2 ரோலில் போடுறோம் அப்படின்னா இப்படி தான் வந்து டிசைன் வந்து நமக்கு வரும். 2 ரோலுக்கு மேலே போட்டோம் அப்படின்னா பேஸ் வந்து ஃபுல்லாக ரெட் கலரில் வரும். நம்ம 2 ரோல்லையே முடிக்கிறோம் அப்படின்றனால பேஸ் வந்து நடுவில் வந்து ஒயிட் கலர் வயரை ஜாயின் பண்ணியிருக்கேன். இப்போ மேலே வரும்போது நமக்கு ஒயிட் கலர் வயர் தான் ரன்னிங் வயர் வரும். இந்த 7 கன் பேஸ்கெட் வந்து ரன்னிங் வயர் கொடுத்து பின்னுற மாதிரி தான் இருக்கும் 2 ரோலில். இப்போ நம்ம வந்து பேஸ் வந்து ரெட்டைப்படையில் போட்டுக்கணும். அதாவது நான் 12 போட்டிருக்கேன், 12 அடி போட்டிருக்கேன். ஸோ நம்ம அப்படி முடிச்சுக்கணும். இப்போ ரன்னிங் வயர் எடுத்துக்கிட்டோம். அந்த ரன்னிங் வயரை வந்து இப்படி நம்ம 2ஆக மடக்கிக்கணும். மடித்து நம்ம இங்கே ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ரெட்டைப்படையில், அதாவது 6 வயரு விட்டு 7வது வயரில் ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி ஸ்டார்ட் பண்ணால் தான் நமக்கு கரெக்டான 7 கன் பேஸ்கெட்டுக்கு நாட்டு வந்து வரும். இப்படி தான் நான் ஜாயின் பண்ணுறத பாருங்கள். இப்படி தான் அதை நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். இப்படி தான் நம்ம ஜாயின் பண்ணணும். இதை ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து 7 கன்னுக்கு வரப்போகிற நாட்டு திருப்பி போட போகிறேன். அந்த 7 கன் நாட்டு வர்றதுக்காக இந்த நார்மல் நாட்டையே திருப்பி போட போகிறேன். இப்போ நம்ம இந்த வயரை வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து ஜாயின் பண்ணும்போது இதை வந்து நம்ம உள்ளே ஜாயின் பண்ணி விட்டுறணும். இப்போ நம்ம திருப்பி போடுற நாட்டு போடுவோம். அந்த ரன்னிங் வயரை இந்த சைடு வச்சுட்டு அடுத்த வயர் இருக்கும்ல அதை எடுத்து நம்ம திருப்பி மடிக்கணும். நம்ம இந்த சைடு வலது பக்கம் மடிக்கிறத இப்போ நம்ம இடது பக்கமாக மடிச்சுக்கணும். மடித்தோம் அப்படின்னா அந்த கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த ஒயிட் கலர் ரன்னிங் வேறு இசட் ஷேப்பில் மடித்து உள்ளே விட்டு அந்த ஒயிட் கலர் ரெட் கலர் அந்த வயரை வந்து இந்த சைடு விட்டு எடுக்கணும். கரெக்டாக பாருங்கள். நம்ம கட் வயர் பண்ண அந்த ரெட் கலர் வயரை அதுதான் நம்ம தலைகீழாக மடிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நார்மல் நாட். அதுக்கப்புறம் திரும்ப வந்து 7 கன் நாட் திருப்பி போடுற நாட் திருப்பி போட்டு இந்த வயரை இசட் ஷேப்பில் மடித்து உள்ளே விட்டு அந்த ரெட் கலர் கட் வயர் கொடுத்துருக்கோம்ல அந்த வயரை வந்து இந்த சைடு இடது பக்கம் இருக்கிற அந்த ஹோல்க்கு லூப்பில் விட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 7 கன் நாட்டு வந்துடும். இப்படியே மாற்றி மாற்றி நம்ம வந்து நார்மல் நாட்டு அடுத்து 7 கன் நாட்டுன்னு சொல்லிட்டு போடணும். ஃபஸ்ட்டு லைன் போடும்போது நமக்கு அந்த 7 கன் அந்த அந்த டிசைன் வராது. அடுத்த லைன் போடும்போது தான் வரும். ஃபஸ்ட்டு போடும்போது நமக்கு குழப்பம். ஸோ நம்ம ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்து போடணும். ஃபஸ்ட்டு நம்ம நார்மல் நாட் போடுறோமா, அதுக்கப்புறம் நம்ம 7 கன் நாட் போடுறோமா, திருப்பி நாட் போடுறோமா அப்படின்றத பார்த்துட்டே வரணும். நடுவில் ஒரு தப்பாச்சு அப்படின்னாலும் நம்ம ஃபுல்லாக விட்டுட்டு திரும்ப இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி தான் பண்ணணும். ஆரம்பிக்கிற இடத்துல வந்து ஒரு 6 வயரு இல்லை 4 வயரு 2 வயரு ரெட்டைப்படையில் விட்டுட்டு ஆரம்பிக்கணும். அது மாதிரி அந்த பேஸ்மெண்ட்டு வந்து ரெட்டைப்படையில் ஒரு 10 பேஸ் பார்த்தது 10 லைனு இல்லைனா 12 லைனு இல்லைனா 14 லைனு இந்த மாதிரி பேஸ் போட்டுக்கணும். போட்டோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக இருக்கும் 7 கன் நாட்டு. இப்படி போட்டு நம்ம வந்து போட்டுக்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க. அந்த ரன்னிங் வயர் இந்த சைடை விட்டுட்டு கட் வயர் இப்படி தலைகீழாக திருப்பி இடது பக்கம் திருப்பி அது இசட் ஷேப்பில் மடித்து போடுறோம். இப்போ அப்படியே நம்ம ஒன்றா மாற்றி மாற்றி பின்னிட்டு வருவோம். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து நம்ம மூளை திருப்புறதை பார்க்கலாம். மூளை திருப்புறது வந்து அவ்வளோ ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. இது அப்படியே நம்ம நார்மல் நாட்டு திருப்பி போடுற நாட்டான்னு போட்டு வந்தாலே நமக்கு வந்து ஈஸியாக வந்துடும். இதில் வந்து கஷ்டமாக இருக்காது. ஈஸியான மெத்தடு தான் இது வந்து. ஸோ நம்ம இந்த மூளை திருப்பிட்டு அப்படியே அதை முடிக்கணும். இதில் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள். இந்த
ரன்னிங் வயர் கொடுத்து போட்ட இடத்துல ஃபுல்லாகவே ஒயிட் கலரில் வரும் இந்த கூடை. ஸோ இந்த கூடையை நம்ம 2 ரோலில் கண்டிப்பாக முடிச்சிடலாம். இப்போ நம்ம இந்த மூளை திருப்புற இடத்த பாருங்கள். உன்னிப்பாக கவனித்தோம் அப்படின்றதுனால தான் புரியும், இல்லைன்னா நம்ம மறந்துடுவோம். நம்ம மிஸ்டேக் கண்டிப்பாக இந்த இடத்துல நடக்கும். ஃபஸ்ட்டு லைன் போடும்போது கண்டிப்பாக அந்த மிஸ்டேக் வரும். ஃபஸ்ட்டு ஒரு லைன் போடுறோம், தெரியாமல் இந்த பக்கம் பார்த்துட்டே நம்ம வந்து நார்மல் நாட்டை போட்டுறோம் சிவன் கண் நாட் போடுற இடத்துல அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக அந்த லைனையே விட்டுட்டு போடுற மாதிரி தான் இருக்கும். அதனால் ஒவ்வொரு லைனையும் பார்த்து பார்த்து நம்ம போடணும். போட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ வந்து நமக்கு இப்போ நான் நார்மல் நாட்டில் ஆரம்பிச்சிருக்கேன்ல, அப்போது இந்த ஒரு லைன் முடியும் போது எனக்கு சிவன் கண் நாட்டில் முடிக்கணும். அப்படி முடித்தோன்னா தான் நம்ம வந்து இந்த நார்மல் நாட்டில் வந்து லேடர் நாட் போடுறதுக்காக அந்த வயரை வந்து நம்ம உள்ளே ஜாயின் பண்ண முடியும். திரும்ப நார்மல் நாட்டில் ஆரம்பித்து நார்மல் நாட்லேயே முடித்தோம் அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல டிசைன் வந்து தப்பாக வரும். அதை மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. அது மாதிரி ஃபஸ்ட்டு லைன் போடும்போது கீழே வந்து டிஃப்ரென்ஸ் சிவன் கண் நாட்டு வராது, கொஞ்சம் வேறு மாதிரி தான் வரும். அதுக்கு மேலே அடுத்த லைன் போடுறோம் பாருங்கள், அங்கே தான் நமக்கு சிவன் கண் நாட்டு வரும், சிவன் கண் டிசைன் வரும். இப்போ வந்து நம்ம நார்மல் நாட் போட்டிருக்கேன். இப்போ லாஸ்ட்டாக சிவன் கண் நாட்டு, அதாவது திருப்பு போடுற நாட்டு போட்டேன் அப்படின்னா அடுத்து நம்ம ஆரம்பித்த இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். அதை எப்படி நம்ம வந்து லேடர் நாட்டாக கனெக்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ அதை முடிச்சிட்டேன்னா இந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், நம்ம வந்து நார்மல் நாட்டாக வந்து நிற்கிது. இப்போ இந்த வயரை வந்து பின்னாடி விட்டுக்கணும். அந்த ரன்னிங் வயரை இந்த நார்மல் நாட் போனாலும் அதுக்கு பின்னாடி விட்டு அந்த மேலே இருக்கிற அந்த லூப்பை வந்து நார்மலாக நம்ம போட்டோம்ல அந்த மாதிரி எடுத்து விடணும். கீழே இழுத்து மேலே எடுத்து விட்டோம் அப்படின்னா 2 லூப் வரும். இப்போ இந்த லூப் இருக்குல்ல, அதில் மேலே இருக்கிற லூப்பில் இந்த ரன்னிங் வயரை பின்னாடி விட்டு தான் ஒரு மடக்கு மடக்கிக்கணும். நார்மலாக ஒரு லூப் கொண்டு வரோம்ல அந்த மாதிரி மடக்கிக்கிட்டு அந்த மேலே இருக்குல்ல அந்த லூப்புக்கு உள்ளே விட்டு அந்த லூப் கீழே இருக்கிற லூப்போட மேலே வயர் இருக்குல்ல, இப்போ பாருங்கள், நல்லா தெளிவாக பாருங்கள். கீழே இருக்கிற லூப்போட அந்த வயர் இருக்குல்ல, அந்த வயரை இந்த ஒயிட் கலர் வயரு ரன்னிங் வயருக்கு உள்ளே அந்த லூப்புக்குள்ளே விடணும். விட்டுட்டு நம்ம நார்மலாக இந்த நாட் போடுவோம்ல அந்த மாதிரி போட்டு இந்த சைடு இதை இழுத்து விட்டோம் அப்படின்னா வயர் வந்து திரும்பி இருக்கும். இப்போ நம்ம அப்படியே அதை எடுத்து நார்மல் நாட்டை கொண்டு வரலாம். அதாவது இப்போ நம்ம நார்மல் நாட்டில் லேடர் நாட் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போ அந்த ரன்னிங் வயர் அப்படியே எடுத்து நம்ம எப்படி நார்மல் நாட் போடுறது அப்படின்றத பார்ப்போம். திரும்பி இருக்கும்ல, அதை அப்படியே இப்படி இழுத்தோம் அப்படின்னா நார்மலாக வந்துடும் ரன்னிங் வயரு. இப்போ நம்ம சிவன் கண்ணோட முடிச்சிருக்கோம், நார்மல் நாட்டோட முடிச்ச இடத்துல லூப் வச்சு நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஆரம்பிக்கும்போது நார்மல் நாட்டில் ஆரம்பிக்கணும். இப்போ நார்மல் நாட்டை ஆரம்பிக்கும்போது அந்த திருப்பி நம்ம போட்டோம்ல சிவன் கண் நாட்டு வரணும் அப்படின்றதுக்காக அந்த நாட்டை திருப்பி போட்டோம்ல, அதுக்கு மேலே தான் நார்மல் நாட்டு வரும். நார்மல் நாட்டு மேலேயே நம்ம நார்மல் நாட் போட்டோம் அப்படின்னா அந்த பேஸ்கெட் வந்து சிவன் கண் டிசைனுக்கு வராது. ஸோ திருப்பி போட்ட டிசைனில் நார்மல் நாட் வரும். நார்மல் நாட் போட்ட இடத்துல திருப்பி போடணும் அந்த டிசைனை. அப்படியே அடுத்தடுத்த லைனும் அப்படியே நம்ம பின்னிட்டே வரணும். அப்படியே பேஸ்கெட்டை போட்டுட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு சிவன் கண் நாட் வந்து அது சிவன் கண் டிசைன் வந்து நமக்கு வந்துடும். இப்போ நார்மல் நாட் போட்டிருக்கேன்னா, அதாவது அது வந்து சிவன் கண் திருப்பி போட டிசைனில் மேலே நார்மல் நாட் போட்டிருக்கேன். அதுக்கடுத்து நார்மல் நாட் இருக்குல்ல, அந்த நார்மல் நாட்டுக்கு மேலே நம்ம திருப்பி அந்த சிவன் கண் டிசைனை வந்து நம்ம போடணும். அப்படியே ஒவ்வொன்றா நார்மல் நாட்டு மேலே சிவன் கண் டிசைன் கீழே லைன் போட்டிருந்தாலும் அதில் நார்மல் நாட்டு அப்படியே மாறி மாறி வந்துச்சு அப்படின்னா தான் நமக்கு அந்த சிவன் கண் டிசைனும் வரும் அந்த கூடைக்கு. ஸோ நல்லா பாருங்கள். இப்போ நான் திருப்பி போட்டுட்டேன் அந்த டிசைனு. இப்போ நார்மல் நாட் போடுறேன். நெக்ஸ்ட்டு திருப்பி இதெல்லாம் நான் கொடுக்குற அந்த கீ பாயிண்ட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நமக்கு இந்த சிவன் கண் டிசைன் வரும். திருப்பி போட்டாச்சு. இப்போ 2 நாட் போட்டுட்டேன், அந்த சிவன் கண் டிசைன் வருது பாருங்கள்.
இப்படி போட்டோம் அப்படின்னா தான் இந்த டிசைன் வந்து பர்ஃபெக்டாக நமக்கு வரும். இந்த பேஸ்கெட்டு அவ்வளோ அழகாக இருக்கும் நீட்டாக. இப்படி நம்ம ரன்னிங் வேர் கொடுத்து போட்டோன்னா அந்த பேஸ்கெட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ நான் இந்த பேஸ்கெட்டை முடிச்சுட்டேன். இதுக்கு நான் டபுள் லாக் ஹேண்டில் தான் போட்டிருக்கேன். இந்த பேஸ்கெட் வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரீச் பண்ணுறேன். உங்களோட பேஸ்கெட்டை கஸ்டமைஸ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். நீங்கள் கேட்குற மாதிரி நான் உங்களுக்கு வந்து பேஸ்கெட் வந்து ரெடி பண்ணி கொடுப்பேன். மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அண்டு உங்களோட பேஸ்கெட்டை கஸ்டமைஸ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. நான் இந்த பேஸ்கெட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.